பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள், அவரோடு பேசலாம். திரு குபேந்திரன், அதிமுக தேமுதிக இடையே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று தகவலாக சொல்லப்பட்டாலும் தற்போது அது அதிகாரப்பூர்வமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது கூட்டணி இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று இதன் மூலமாக மட்டுமே நம்மால் எடுத்துக்கொள்ள முடியுமா? இது எதிர்பார்த்த ஒன்றுதான். ஒரு மெகா கூட்டணி அமைப்பேன் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி முதல் கட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. 3 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்னும் அவர்கள் எந்த முடிவும் அறிவிக்கவில்லை. எத்தனை தொகுதி, ராஜ்யசபா எத்தனை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக தேமுதிகவை நோக்கி அதிமுக நகர்ந்திருக்கிறது. இதுல ஒரு வித்தியாசம் நீங்க பார்க்கலாம். பெரிய கட்சி என்று பார்த்தால் அதிமுக ஒரு பெரிய கட்சி, திமுக ஒரு பெரிய கட்சி. இந்த 2 கட்சிகளுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை என்ன வித்தியாசம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், திமுகவை அந்த கட்சியினுடைய மற்ற கட்சியினுடைய பிரதிநிதிகள், கூட்டணிக்கு வருகிற மற்ற கட்சி பிரதிநிதிகளை சந்திப்பார்கள். அதன் அடிப்படையில் அங்கு பேச்சுவார்த்தை நடக்கும். அது திமுகவுடைய தலைமை கழகத்தில் மற்ற கட்சி பிரதிநிதிகள் வருவார்கள். ஆனால் அதிமுக மிக பெரிய கட்சி. ஆனால் தன்னுடைய தூதுவரை சி.வி. சண்முகத்தை தைலாபுரம் தோட்டத்துக்கு அனுப்பி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரை சந்திக்க வைக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அவர் திருமதி விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சந்திப்பதற்கு அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் சந்திக்கிறார்கள். இது ஒரு வித்தியாசமாக பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு முதல் முயற்சியில் தேமுதிகவும் அதிமுகவும் மறைமுகமாக பேசி வந்தது போக முதல் முறையாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, அதிமுக இணைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. நன்றி திரு குபேந்திரன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தேமுதிகவுடனான அந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கி இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நகர்வாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் மெகா கூட்டணி என்ற அதிமுகவினுடைய அந்த அறிவிப்பிற்கான முதற் புள்ளியாக இதனை நம்மால் பார்க்க முடியுமா? வணக்கம். நிச்சயமாக நாம் பார்க்கலாம். ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடியார் தெளிவாக சொல்லியிருந்தார். அதாவது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவோ இல்லை அறிவித்ததற்கு பின்பாகவோ கூட்டணி குறித்தான அறிவிப்புகள் எல்லாம் முறையான முறையிலே உங்களுக்கு வெளியிடப்படும், அது குறித்து தகவல் தெரிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய நகர்வு தான் தற்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து பேசுவதற்காக சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே தேமுதிக தரப்புல இருந்து திரு பார்த்தசாரதி பேசும்போது எல்லோருடமே பேசுவதற்காக தயாராக இருக்கிறோம், தற்போது ஏதும் பேச்சு நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரிதான் பாமக கூட சந்திப்பு நடக்குது, முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் கூட அன்புமணி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுமே கூட அப்படியெல்லாம் இல்ல, ஊகம் அப்படின்ற கருத்தை சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ தேமுதிகவோட வெளிப்படையாக பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி பாமக கூட அந்த பேச்சுவார்த்தை என்பது எப்போது நடக்க வாய்ப்புள்ளது? பொறுத்திருந்து பாருங்கள், விரைவில் நல்ல விடை கிடைக்கும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வைகை செல்வன். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தேமுதிக அதிமுக இடையான இந்த பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக ஆகியிருக்கிறது. இதற்கே பல நாட்கள் காத்திருப்பு என்பது இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஒரு முன்னேற்றம் என்று இந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதை நம்மால் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் பாமக, தேமுதிக இரண்டும் அதிமுக ஓட்டு வங்கியோடு சேரும் போது குறைந்தபட்சம் 15 தொகுதிகளிலே அவர்கள் திமுகவுக்கு டஃப் சேலஞ்சாக இருப்பார்கள். அதாவது நீங்கள் பார்க்க வேண்டிய பகுதி தருமபுரி, கிருஷ்ணகிரியிலிருந்து தொடங்கி கிட்டத்தட்ட சேலம் வரைக்குமான பகுதி. இது போக திண்டுக்கல், கரூர், இங்கும் அவர்களுக்கான சில ஓட்டு வங்கிகள் இருக்கின்றன. தேமுதிக கண்டிப்பாக அதிமுகவுடன் தான் போகும் என்று துவக்கம் முதலே நான் எதிர்பார்த்தேன். நடுவில் தான் பிரேமலதா 14 இடங்கள் கொடுப்பவர்களோடு தான் கூட்டணி என்று சொன்னவுடன் ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. இது போக ராஜ்யசபா சீட்டு பேரத்திற்கு அதிமுகவும் பாமகவும் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த 2 இடங்களை அவர்களால் வெல்ல முடியும். அப்படி 2 இடம் என்றால் ஒரு இடம் பாமகவுக்கு தான் போகும், தேமுதிகவுக்கு போவது மிகவும் கடினம். எனவே அந்த இடம்தான் இப்போது இதில் கடைசி கட்ட பேச்சுவார்த்தையிலே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மற்றபடி பொதுவாக வாய் வார்த்தையாக என்ன பேசுவார்கள் என்றால், 2026 நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலும் கொஞ்சம் சீட்டுகளுக்கு சேர்த்து பேசுவார்கள். ஒப்பந்தத்தில் அதை காட்ட மாட்டார்கள். ஏதோ ஒரு வகையிலான ஒப்பந்தம் நிறைவேறுவதை நோக்கி இந்த நகர்வுகளை
நாம் கொள்ளலாம். ஓகே, இப்போ அதிமுக தேமுதிக இந்த ஒன்றிணைவு யாருக்கான ஒரு பலமாக பார்க்கலாம்? அதிமுகவுக்கா தேமுதிகவுக்கா அல்லது இருவருக்குமா? இருவருக்கும் தான். அதாவது அதிமுக மேஜர் பார்ட்னர் என்று வரும்போது குறைந்தபட்சம் 20% ஓட்டு வங்கி உள்ள கட்சியை தான் நாம் மேஜர் பார்ட்னர் என்று அழைக்க முடியும். பிற கட்சிகளுக்கு சில பகுதிகளிலே ஓட்டு வங்கி இருக்கும். கூட்டணி கணக்கே சட்டமன்ற தேர்தலில் 5 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெறுவதாக இருந்தால் ஒரு தொகுதி கூட்டணி கட்சிக்கு. இப்படிதான் கூட்டணி கணக்கு போடுவார்கள். மக்களவை தேர்தலிலே ஓரிரு தொகுதிகளை அதிகமாக கொடுக்கலாம். ஆனால் அதற்காக அதே அளவுக்கு சட்டமன்ற தேர்தலிலே கொடுக்க மாட்டார்கள். உதாரணமாக 10 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டால் 60 சட்டமன்ற தொகுதிகள் தரமாட்டார்கள். இதையெல்லாம் ஒரு கணக்கு பார்த்து இந்த கூட்டணி பேரம் என்பதே மிக மிக கடினமான ஒன்று. ஒப்பந்தம் ஏற்பட்டுவிடும். அதற்கு பிறகு தொகுதிகளை அவர்கள் அடையாளம் காட்ட வேண்டும், இனங்கண்டு கொள்ள வேண்டும். ஒரே தொகுதியை பலரும் கேட்பார்கள். சொந்த கட்சியிலும் அதற்கான டிமாண்ட் இருக்கும். மிக கடினமான ஒரு விஷயம் கூட்டணி பேச்சுவார்த்தை. ஆனால் இப்போதைக்கு இது முன்னேற்றம் என்றுதான் நான் நினைக்கிறேன். இதுல கமலும் சேர்ந்தால் அதிமுக கூட்டணி வலிமை பொருந்தியதாகவே அமையும். காரணம், சீமான் இன்னமும் முடிவு எடுக்கவில்லை. அவர் முடிவு எடுக்கலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து ஒரு தோல்வியை தந்து கொண்டிருக்க முடியாது ஒரு தலைவர். எனவே அதிமுக கூட்டணியும் வலிமை பெற்று வருவதாகத்தான் நான் உணர்கிறேன். அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை தொடங்கியிருந்தாலும் இதில் இன்னமும் நிறைய சிரமங்கள் இருக்கின்றன என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். நன்றி திரு தரா சுஷாந்த். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் லட்சுமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திருமிகு லட்சுமி. அதிமுக தேமுதிக இடையே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது. பாமகவும் அதிமுக பக்கம் வரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இரு கட்சிகளுமே வட மாவட்டங்களை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ என்னென்ன சவால்களை அதிமுக இந்த தொகுதி பங்கீட்டில் சந்திக்க நேரிடும்? முதலில் தேமுதிகவும் பாமகவும் அதிமுக கூட்டணிக்கு வந்த பிறகுதான் இந்த சவால்களை பற்றி பேச வேண்டியிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னால சவால்கள் இல்லாம இல்ல. இவங்களுக்கு அந்த சவால்களை சமாளிக்கணும்னு சொல்லிதான் இந்த பேச்சுவார்த்தையே நடக்குது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தேமுதிகவும் பாமகவும் ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டா அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பர்செப்ஷன் என்னன்னா அதிமுகவிற்கு கூட்டணிக்கு வரக்கூடாது. அதாவது அவங்க ஒரு மெகா அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டணிக்கு வருவதற்கு கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்கள் இல்லை, எந்த ஒரு கட்சியும் அவர்களை சீண்டல அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்கள் இருந்தது. ஒருவேளை பாமகவும் அதிமுகவும் அதே போல் தேமுதிகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்தால் அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். இந்த 2 கட்சிகளுக்குமே அது பலம் பொருந்தியதாக தான் இருக்கும். ஆனால் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பாக்கெட்ஸ்ல பிஎம்கே தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் தேமுதிக, அதாவது விருத்தாச்சலம், கள்ளக்குறிச்சி இது மாதிரியான பகுதிகளில் மட்டும்தான் அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு முறை கள்ளக்குறிச்சியில தான் பிரேமலதாவினுடைய பிரதர் சுதீஷ் அவர்கள் போட்டியிட்டார். அதே போல ஓரிரு தொகுதிகள் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்னு இப்ப லோக்சபா சீட் மட்டும் இல்லாம, அதாவது மக்களவைக்கான சீட் மட்டும் இல்லாம ராஜ்யசபா டிக்கெட்ஸ் என்ன கொடுக்கணும்ன்றதையும், அதை தாண்டி 2026 தேர்தலுக்கு எப்படிப்பட்ட கூட்டணியை அமைக்க முடியும் அப்படிங்கறதையும் சேர்த்து பேசிதான் இப்ப முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு லட்சுமி. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக திரு துக்ளக் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தேமுதிகவை அதிமுகவும் கூட்டணிக்கு இழுக்க முயற்சித்தது, பாஜகவும் முயற்சித்தது. தற்போது அதிமுகவுடனான அந்த பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை? தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எத்தனை தொகுதிகளை கேட்கப் போகிறது, பிளஸ் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வலியுறுத்துகிறார்கள் என்று தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவற்றையும் பொறுத்துதான் இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு முன்னேற்றம் என்பது தெரிய வரும். மாநிலங்களவை உறுப்பினர் கேட்பது என்பது, உறுப்பினர் பதவியை கேட்பது என்பது அதிகாரபூர்வமற்ற தகவல் என்றாலும் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக ஆகிய இரு கட்சிகளுமே கேட்பது அதிமுக கூட்டணி கட்சிக்காக எப்படியாவது ஒரு டெஸ்பரேட் அட்டெம்ப்டில் இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடாகவும் நாம் இதை பார்க்க வேண்டும். அதிமுகவுக்கு இன்றைக்கு கூட்டணி என்பது கட்டாயம் தேவையாக இருக்கிறது. இதுவரை அவர்கள் பக்கம் இருப்பது அதிகாரபூர்வமாக எஸ்டிபிஐ கட்சி மட்டும்தான். இந்த நிலையில் யாராவது ஒரு 2 கட்சிகள், பெயர் சொல்லிக் கொள்ளும்படியான கட்சிகள் அதிமுக அணியில் இணைந்தது என்று காட்ட வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்கிற காரணத்தால்
ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை அந்த கட்சிகள் வலியுறுத்தி கேட்கின்றன. இதுதான் இன்றைக்கு அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பின்னடைவு அல்லது பலவீனமான நிலை என்று பார்க்கிறேன். இல்ல நீங்க சொல்ற மாதிரியான அந்த தேவை அல்லது கட்டாயம் அதிமுகவுக்கு இருந்தாலும் கூட தேமுதிக அதற்கான சமிக்கையை கொடுக்காமல் அல்லது நம்பிக்கை கொடுக்காமல் இந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை அதிமுக தொடங்கி இருக்குமா? இப்போது அதிகாரபூர்வமாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துடன் அதிமுகவை சேர்ந்தவர்கள் போயிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையாவது குறைந்தபட்சம் தேமுதிக மறுக்காமல் இருக்க வேண்டும். 2 முறை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களை மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் சென்று சந்தித்தார். சந்தித்த பிறகு ஒரு முறை அதிகாரபூர்வ செய்தியாக வந்தது, 2வது முறை அது செய்தியாக வெளிவரவில்லை. ஆனால் இந்த 2 சந்திப்புகளும் முடிந்து பாமக அதிமுக அணியின் இடம் பெறப் போகிறது, 7 லோக்சபா தொகுதி, ஒரு ராஜ்யசபா என்றெல்லாம் தொலைக்காட்சியிலும் பத்திரிகைகளிலும் செய்திகள் ஊர்ஜிதமான செய்திகளைப் போல வெளியிடப்பட்ட நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதை திட்டவட்டமாக மறுத்தது என்பது அதிமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவு. ஆகவே அதையும் நாம் மனதில் கொண்டு பார்க்க வேண்டும். ஆகவே நான் அதைத்தான் நான் சொன்னேன், they are in desperate mood ADMK to clinch an alliance with one of these parties. அதைத்தான் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது. கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு துக்ளக் ரமேஷ்.